வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்போது எண்கணித வாராந்திர ஜாதகம் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண் 7, 8, 9க்குரிய வாராந்திர ஜாதக பலனை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 7, 16 மற்றும் 25ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் 7ஆக இருக்கும். ஆக இந்த பிறப்பு எண் 7இன் மக்கள் தங்கள் பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. காரணம், இவர்களின் செயல்களில் அலட்சியம் மற்றும் சோம்பல் அதிகமாக இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இது போன்ற விஷயங்களை, அதனால் ஏற்படும் விளைவுகளின் தாக்கத்தை இவர்கள் அனுபவிக்க நேரும். ஆகவே இந்த வாரத்தில் இந்த பிறப்பு எண் 7இன் மக்கள் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் இவர்கள் அதிகமாக ஆன்மீக நோக்கங்களில் தங்களது ஆர்வத்தை வளர்த்து அதை மேம்படுத்த முயற்சி செய்யக்கூடிய சூழலும் இந்த வாரத்தில் உருவாகும். பிறப்பு எண் 7இன் மக்களுடைய காதல் உறவு சார்ந்து பார்க்கும்போது இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் காதல் மற்றும் காதல் உணர்வில் உள்ள உறவில் இவர்கள் சில மாற்றங்களை செய்வது அவசியமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் இவர்கள் தேவையற்ற துணையுடனும் காதலியுடனும் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதற்கான அமைப்பும் அமர்வும் இருக்கிறது. இதனால் இவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை கெடுத்துக்கொண்டு மனவேதனையில் அடைவார்கள். தங்களுடைய காதல் உறவில், குடும்ப உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இவர்கள் எதிலும் சற்று அமைதியாகவும் அன்பாகவும் இருப்பதும் நடப்பதும் அவசியமாகிறது. பிறப்பு எண் 7இன் மக்களுடைய மாணவருடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது படிப்பு தொடர்பான வாய்ப்புகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்காது. இவர்கள் எப்பொழுதும் மனம் குழம்பிய நிலையிலே இருப்பதால் படிப்பில் கவனமின்றி செயல்படுவார்கள் மற்றும் படிப்பு சார்ந்து படித்ததை புரிந்து கொள்ளும் சக்தி இல்லாமல் இருக்கலாம். இதன் காரணமாக இவர்கள் தங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட முடியாத சூழலை அடைவார்கள். மேலும் இவர்கள் தங்களின் உயர் போட்டித் தேர்வுகளுக்காக செல்வதற்கு உரிய அஸ்திவாரத்தை உருவாக்காமல் இவர்கள் சிரமப்படுவார்கள். இது இவர்களுக்கு பாதகமாக அமையும். இந்த வாரம் இவர்கள் தங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு உட்கார விரும்பினால் அதில் அவர்கள் மோசமாக செயல்படுவார்கள். அதற்கு முன் இவர்கள் தங்களுடைய கல்வியில் அதிக அக்கறை கொண்டு செயல்பட்டு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் இவர்கள் தங்கள் படிப்பில் முன்னேறுவார்கள். பிறப்பு எண் 7இன் மக்களுடைய தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் இவருடைய சோம்பலின் காரணமாக தங்கள் மேல அதிகாரிகளுடனும் சக ஊழியர்களுடனும் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு தங்கள் நற்பெயரை கெடுத்துக் கொள்வார்கள். இவர்கள் கையாளும் சில முறைகள் மிகவும் தவறாக இருப்பதால் சற்று கவனமாக செயல்பாடு இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இவர்கள் தங்கள் பணியின் தரத்தை தங்கள் மேலதிகாரின் கேள்விக்கு உட்படாமல் அந்த தரத்தை உயர்த்தி பணியில் வேலையில் செய்வது இவர்களுக்கு நன்மையாக இருக்கும். இல்லை என்றால் அவர்களுடைய கேள்வி இவர்களை எரிச்சலடைய செய்யும். அதனால் இவர்கள் தங்கள் மேலதிகாரியின் நன்மதி பெற இவர்கள் எக்காரணம் கொண்டும் அவசரப்படாமல் நிதானமாக தொழில்நுட்ப அறிவுடன் செயல்பட்டு அவருடைய மேலதிகாரியுடைய நன்மதிப்பை பெற வேண்டும். இவருடைய செயல்களில் ஏற்படும் வீரியம் தவறிய குணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். மற்றும் இவர்கள் வணிகத்தில் இருந்தால் தங்கள் வணிகத்தின் லாபத்தை கையாளுவதற்கு பதிலாக நஷ்டத்தை கையாள வேண்டிய சூழல் இவர்களுக்கு வந்து சேரும். ஆகவே வியாபாரத்திலும் வணிகத்திலும் சூழ்நிலைகளின் தன்மை அறிந்து சில சமயங்களில் சில கட்டுப்பாட்டுடனும் வியாபாரத்தை மேற்கொண்டு நடத்தினால் நல்ல லாபத்தை அறுவடை செய்யலாம். இல்லை என்றால் சிக்கலில் சிக்க வைக்கும் கூட்டாண்மை வணிகத்தில் நுழைவதை இவர்கள் ஏற்று கஷ்டப்படுவார்கள். ஆகவே இருக்கும் வேலையில் தொழிலில் சற்று கவனமுடன் செயல்பட்டு லாபத்தை அறுவடை செய்வதற்குண்டான வழிகளை இவர்கள் ஆராய வேண்டும். இவரது ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இவர்கள் சற்று வாகனம் ஓட்டும் போது பாதுகாப்பு எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மென்மையான மெதுவான பாதுகாப்பு இவர்களுக்கு முக்கியமாக தெரிகிறது. வேகம் இவர்களுக்கு சில எச்சரிக்கைகளையும்
விபத்துகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஏனென்றால் இவருடைய மனம் குழம்பிய நிலையில் இருப்பதால் விபத்துகளை சந்தித்து காயங்களை ஏற்பட்டு வருத்தப்படுவார்கள். இதை கருத்தில் கொண்டு கனரக வாகனங்களை ஓட்டுவதை தவிர்ப்பதும் நல்லது. முடிந்தவரை அப்படியே ஓட்டினாலும் கவனமுடன் நல்ல சிந்தனையுடன் பாதையில் செல்வது நலமாக இருக்கும். ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது விநாயகரை வணங்கி அவரது பீஜ மந்திரத்தை ஓம் கம் கணபதியே நம என்ற பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது இவர்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து உங்கள் பிறப்பு எண் 8. நீங்கள் எந்த மாதத்திலும் 8, 17 அல்லது 26ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 8ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 8இன் கீழ் பிறந்த மக்கள் இந்த வாரம் மிகவும் இனிமையானவராக இருக்க முடியாது. சூழல் அது இவர்களை கட்டி போடுகிறது. அவ்வாறு மேலும் இவர்கள் சிறந்த மற்றும் பயனுள்ள முடிவுகளுக்காக சில நேரங்களில் காத்திருக்க வேண்டியிருக்கும். பொறுமை அவசியமாகிறது. இந்த பிறப்பு எண் 8இன் கீழ் பிறந்தவர்கள் தங்கள் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வத்தை இக்காலத்தில் ஈடுபடுத்தி மன நிம்மதி பெறலாம். இதன் மூலம் தங்கள் தெய்வீக மனதை ஆன்மீகத்தை மனதை செம்மைப்படுத்துவதற்கு மேம்படுத்துவதற்காக கோயில் குளம் என்று வெளியூர் பயணம் செய்யலாம். இவர்களின் பரபரப்பான அட்டவணைகள் தொழிலில் இருந்தாலும் இந்த வாரத்தில் இந்த மக்கள் மிகவும் பிஸியாக ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டு தங்களை மன திருப்திக்கு உள்ளாக்குவார்கள். இவ்வாறான காரியங்களால் இந்த வாரம் இந்த பிறப்பு எண் 8இன் மக்கள் பொறுமையை கடைபிடித்து திட்டமிட்ட முறையில் தங்கள் தொழிலில் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதனால் லாபத்தை அறுவடை செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிறப்பு எண் 8இன் மக்களுடைய காதல் உறவு என்பது இவர்கள் தங்கள் குடும்ப பிரச்சனைகளில் இவர்களுக்குள் தம்பதிகளுக்குள் வாழ்க்கை துணைக்கும் இடையேயான இடைவெளி இந்த வாரம் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. இவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை மதிக்க வேண்டும். காதலன் காதலியையும் காதலரையும் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் உறவில் மகிழ்ச்சி இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த மதிப்பு இல்லாதல்தான். ஒருவரை ஒருவர் போற்றியும் அன்புடனும் பழகி இருந்தால் இது நலமாகும். மேலும் இவர்கள் இந்த காதலிலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி இல்லாத சூழலினால் எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக ஒரு மனப்பிரமையில் உலா வருவார்கள். ஆகவே சற்று சிந்தித்து உங்கள் வாழ்க்கை துணையுடனும் காதலன் காதலியுடனும் அனுசரித்து செல்வது குடும்ப உறவையும் பரஸ்பர உறவையும் பேணுவதற்கு இன்றியமையதாக இருக்கும் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். பிறப்பு எண் 8இன் மாணவருடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது கல்வியில் கவனம் என்பது இவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும். மற்றும் இந்த வாரம் இவர்கள் தங்கள் படிப்பில் கல்வியில் நல்லதொரு ஆரோக்கியத்துடனும் செயல்பட முடியாமல் மனவேதனையில் இருப்பார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் போட்டித் தேர்வுகளில் நன்றாக தேர்வாவதற்கு உண்டான செயல்முறைகளில் கடின உழைப்பு தேவைப்படுகிறது. அதற்காக கடினமாக இருக்கலாம் என்பதற்காக ஒதுக்கி வைக்காமல் நன்கு கடினமாக உழைத்து படித்தால் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு இவர்களுக்கு நல்லதொரு சூழல் அமைந்து அந்த தேவைப்படும் மதிப்பெண்களை பெற்று நலமுடன் இவருடைய வகுப்பில் உயர்வார்கள். படிப்பை பொறுத்தவரையில் இவர்களுக்கு தனித்துவமான திறமைகளை வெற்றிகரமாக செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்ற உறுதி இவர்களிடம் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அடுத்து பிறப்பு எண் 8இனுடைய தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது தொழிலில் திருப்தி லாபம் இல்லாததால் வேலைகளை மாற்றுவது பற்றி இவர்கள் சிந்திக்கலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஒரு வாரத்தில் எதுவும் நடந்து விடாது. உடனே நீங்கள் நினைப்பது எல்லாம் சாத்தியமாகாது என்பதை உணர வேண்டும். இருக்கும் இடத்தில் நிம்மதியை மகிழ்ச்சியை பெறுவதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி உழைக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். சில நேரங்களில் இவர்கள் தங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட தவறக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது மேலும் இவர்கள் வேலையின் தரத்தை பாதிக்கும். ஆகவே செய்கின்ற வேலையில் கவனமுடன் செயல்பட்டு தன்னுடைய தரத்தை உயர்த்தினால் உங்களுடைய வேலையும் ஆதாயம் பெறும் என்பதை உணர வேண்டும். வணிகத்தில் இருந்தால் நீங்கள் எளிதாக லாபம் சம்பாதிக்க முடியாது. இதற்கு காரணம் உங்களுடைய கவனமும் எண்ணமும் வியாபாரத்தில் இல்லை என்பதுதான். குறைந்த முதலீட்டில் வணிகத்தை நடத்த வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த குறைந்த முதலீட்டில் லாபத்தை எவ்வாறு அடைவது என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். அதனால் அப்படி உணர்ந்து செயல்பட்டால் உங்களுடைய இழப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம். பிறப்பு எண் 8இனுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் இவர்களுக்கு உண்டான மன அழுத்தம் காரணமாக உடல் சோர்வும் மனதில் அழுத்தமும் இரவில் தூக்கம் இல்லாமல்
உடலில் எங்கு பார்த்தாலும் மூட்டுகளில் வலியும் ஏற்பட்டு மூட்டுகளில் விரைப்பும் ஏற்படலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். உணவை நேரத்துக்கு நேரம் எடுத்து தியானம், யோகா, நடைப்பயிற்சி செய்வது இன்றியமையாததாக இருக்கிறது. ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது காளி மாதாவையும் துர்காவையும் வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி அவரது கவசத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து உங்கள் பிறப்பு எண் 9. நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 9, 18 மற்றும் 27ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 9ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 9இல் பிறந்தவர்கள் இந்த வாரம் சுமூகமாக நலமுடன் இருப்பதை உணர்வார்கள், மகிழ்ந்து வாழ்வார்கள். இந்த வாரத்தில் இவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்தி கொள்ள இவர்களுக்கு உண்டான உற்சாகமான வாய்ப்புகளும் திட்டங்களும் செயல்பாட்டில் இருப்பார்கள். இதனால் இவர்கள் தங்கள் தொழில், நிதி மற்றும் அது சார்ந்த ஆதாயம் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். புதிய நண்பர்கள் போன்றவற்றின் அதிகரிப்பு இவர்களுக்கு நல்ல பயனுள்ள ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும். பிறப்பு எண் 9 மக்களுடைய காதல் உறவு என்று பார்க்கும்போது இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் சுமூகமான, அன்பு நிறைந்த மற்றும் இணக்கமான உறவை அனுபவிப்பார்கள். இவர்கள் தங்கள் காதலில் இருந்தால் தங்கள் காதலியுடனும் துணையுடனும் மகிழ்ச்சியாக ஒரு சூழ்நிலை உருவாக்கி கதை கலந்து மகிழ்ந்து வாழ்வார்கள். திருமணமானவராக இந்த பிறப்பு எண் 9 மக்கள் இருந்தால் தங்கள் வாழ்க்கைத்துடன் காதல் உணர்வு கொண்டு நலமுடன் மகிழ்ந்து பரஸ்பர அன்புடனும் ஒருவரை போற்றி தன்னுடைய உயர்வை எண்ணி மகிழ்வார்கள். இந்த பிறப்பு எண் 9 மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் இவர்கள் நல்லதொரு படிப்பில் அக்கறை கொண்டு இருப்பதால் அதிக மதிப்பெண் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இவர்களுக்கு கல்வி ஒரு சிரமமாக இந்த நேரத்தில் இருக்காது. இவர்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக இந்த வாரம் இந்த கல்வி இருக்கிறது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்களில் இவர்கள் நன்றாக பிரகாசிப்பார்கள். கல்வியில் இவர்கள் தேர்ந்தெடுத்த படிப்பில் தங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்கி சக மாணவர்கள் போட்டியிட்டு மகிழ்வார்கள், வெற்றி பெறுவார்கள். பிறப்பு எண் 9இன் தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது இவர்கள் இந்த எண்ணில் 9ஆம் எண்ணில் பிறந்திருப்பதால் இந்த வாரம் புதிய வேலைவாய்ப்புகளை பெற்று நல்ல ஒரு ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். இவர்கள் அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகள் அதில் உருவாகும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய வியாபார பரிவர்த்தனை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளையும் இவர்கள் பெற்று நலமுடன் வாழலாம். பிறப்பு எண் 9இன் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் இவர்களுக்கு நல்ல உடல் தகுதி சாத்தியமாகிறது. மேலும் இதனால் இவர்கள் உடல் தகுதி நேர்மறை காரணமாக எழுகிறது. உறுதியுடன் இவர்கள் மகத்தான வலிமையும் தியாகத்தில் பெற்று மகிழ்ந்து ஆரோக்கியமான வாழ்வை இவர்கள் இந்த வாரத்தில் வாழலாம். இவர்கள் முக்கியமாக புதன் பகவானையும், முருக பகவானையும், செவ்வாய் பகவானையும் தினமும் வணங்குவது நலமாக இருக்கும். ஆகவே ஆலோசனை என்று பரிகாரம் என்பது பூமி புத்திராய நமக என்று செவ்வாயை வணங்கி வருவது நலமாக இருக்கும். பொதுவாக எண் 5 ஒரு நல்ல எண் மற்றும் அது வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தருகிறது. அதிர்ஷ்ட எண் 2 மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் இருக்கும் உறவில் அல்லது இணைப்பில் அமைதியையும் சமநிலையும் தருகிறது. இரட்டைத்தன்மை எண்ணிக்கையான எண் 2 சந்திரனால் ஆளப்பட்டு கடகராசிக்கு சொந்தமானதாக இருக்கிறது. அதிர்ஷ்ட எண் 8 என்பது எண் கணிதத்தில் மிக முக்கியமான மற்றும் செல்வாக்குமிக்க எண். எண் 8இன் சொந்தக்காரர்கள் சிறந்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள். எண் 8 என்பது சனியின் ஆளுக்கு உட்பட்ட எண்ணாக இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமொந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வர்யம் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம், நன்றி.